the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hot topic. Headlines news என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்களாகிய நாங்கள் சிலுவையிலே அறைந்து அவரை கொலை செய்வதற்கு ரோமர்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டார். ஆனால் மீண்டும் 3ஆம் நாள் மறுபடியும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கின்றார். இயேசு ஜீவிக்கின்றார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் ஹாட் டாபிக். உங்களுக்கு தெரியுமா? யுகம் யுகமாக, காலா காலமாக, ஆண்டாண்டு தோறும் இந்த செய்தி ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது. காரணம் என்னதென்றால், இயேசு கிறிஸ்து மனிதன் அல்ல, மனித வடிவில் வந்தாலும் அவர் உயிரோடு இருக்கின்ற தெய்வம். தெய்வத்தை யாரும் கொலை செய்ய முடியாது. இறைவன் என்று சொன்னால் இரவாமையை உடையவர். இறைவன் என்பது இறக்கக்கூடாதவர், இறக்க முடியாது. ரைட்? ஸோ அவர் அப்படி இறப்பாராக இருந்தால், அவர் சாவாராக இருந்தார், அவர் செத்து போவாராக இருந்தால் அவர் தெய்வம் கிடையாது. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தார். மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை, கல்லறை அவரை மேற்கொள்ள முடியவில்லை, பாதாளம் அவருடைய அடக்கி வைக்க முடியவில்லை. மரணத்தை ஜெயமாய் விளங்கின ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அதான் ஹாட் டாபிக். அதாவது ஆண்டாண்டு தோறும் ஒரு ஹெட்லைன் நியூஸாக வருவது ஒரு நியூஸ் என்னவென்று சொன்னால், யூத ராஜசிங்கமாய் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு ஜெயமாய் எழும்பினார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. ஆகவே இயேசு உயிரோடு இருக்கின்றார், இயேசு ஜீவிக்கின்றார். ஸோ இந்த நாட்கள், இந்த மாதம் முழுவதுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்கின்ற, அதை குறித்து நாங்கள் அதை தியானித்து அதன் மூலமாய் ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நாட்களாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அதை குறித்து தியானிக்க நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பலப்படுகின்றது, நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது உறுதியாயிருக்கிறது. இந்த நாளுடைய செய்தி என்னவென்று சொன்னால், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலே நம்பிக்கை பிறக்கும். ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ஸ், இன் ஹோப்லெஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் there is a hope. There's a hope in a hopeless situation. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே நம்பிக்கை உண்டு. கூடாத காரியங்கள் கூடும். Impossible things be possible. Right? அசாத்தியமான காரியங்கள் சாத்தியமாகும். காரணம் because Jesus Christ is alive. He is alive forevermore. இயேசு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களுடைய நம்பிக்கை செத்ததாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முடியாமல் இருக்கலாம், இம்பாசிபிளாக இருக்கலாம், நீங்கள் நம்பின நம்பிக்கையெல்லாம்
நம்பிக்கை அற்றதாய் போயிருக்கலாம். ஆனாலும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், the resurrection of our Lord Jesus Christ gives hope in hopeless situation. The resurrected Christ, the resurrection message gives us impossible things are possible things. அசாத்தியமான காரியங்கள், முடியாதவைகளை முடிய பண்ண இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் போதுமானதாக இருக்கின்றது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகின்றேன். நம்முடைய கன்ஃபெஷன், நம்முடைய ஃபெய்த், நம்முடைய ஹோப் அலைவாக இருக்கும் வரைக்கும், ரைட், எந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷனும் எங்களை ஓவர் கம் பண்ண முடியாது. எந்த இம்பாசிபிள் திங்ஸும் எங்களை டாமினேட் பண்ண முடியாது. ரைட், ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். He is alive forevermore. இந்த அறிவும், இந்த அனுபவமும், இந்த அறிக்கையும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த யோபுடைய வாழ்விலே இருந்தது. யோபு மரித்தும் இன்றைக்கும் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். யோபு உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்துக்கு முன்னுதாரணமாயிருக்கின்றார். யோபு உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கைக்கு அவர் நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார். சொல்லுகிறார் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். as for me, அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே, என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய மீட்பர், என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கடவுள், என்னுடைய தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. எப்போ சொன்னா தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை எல்லாமே சூனியமாக இருந்த சந்தர்ப்பத்திலே, அவனும் மரிக்கின்ற தருவாயிலே இருக்கின்ற பொழுது அவனுடைய அறிக்கையை பாருங்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாங்களும் இந்த யோபுவை போல எல்லாமே முடிந்து விட்டது, நம்புவதற்கு எந்த ஒரு ஏதுவுமே இல்லாமல் இருக்கலாம். எல்லாமே ஒரு அடைப்பட்ட கதவாக இருக்கலாம், மூடப்பட்ட ஒரு கதவாக இருக்கலாம், திறக்கக்கூடாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். யோபு சொன்னதைப் போல நாங்களும் சொல்லுவோமே இருந்தால், நிச்சயமாகவே அன்று யோபுவுக்கு முடியாதவைகளெல்லாம் முடிய பண்ணின தேவன், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவர், எல்லாமே இறந்து போன, மரித்து போன, உயிரற்ற நிலைமையிலே இருந்த, செத்து போன எல்லா சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் மறுபடியுமாக அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை, உயிரோடு இருக்கின்ற அந்த தெய்வத்தை உயிருள்ள தெய்வமாக நம்பின யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இரட்டத்தனையான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்திருக்குமே இருந்தால், நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிற்கும். பட் as for me, I know that my Redeemer lives. அல்லேலூயா. என்னை பொறுத்தவரையில் என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆகவே என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவஜனங்களே, தேவனிடத்திலிருந்து வந்த செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுடைய நம்பிக்கை வீண் போக வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ரைட், ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளைப் போல இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இன்னும் கைகூடி வராதபடிக்கு எல்லாமே ஒரு மரித்த நிலைமையிலே இருக்கலாம். ரைட், ஆண்டவர் இந்த நாட்களிலும் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உயிரோடு இருக்கிறேன். God says that I am alive forevermore. I am the Redeemer. அதாவது நான் மீட்பராகிய நான், கர்த்தர் சொல்லுகின்றார், மீட்பராகிய நான் உயிரோடு இருக்கிறபடினாலே உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய கதவை, யாரும் அடைக்க முடியாத கதவை, பூட்டப்பட்ட கதவுகளை மறுபடியும் திறப்பதற்கு உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை,
உயிர்த்தெழுந்த தேவனுடைய மகிமை, உயிர்த்தெழுந்த தேவனுடைய பிரசன்னம் போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபுடைய வெளிப்பாடை பாருங்கள். இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடுகள் எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளாக இருக்கின்றது? வேத வசனத்துக்கு உட்பட்ட வெளிப்பாடுகளாக இருக்கின்றதா? The revelational knowledge, right? The sight, insight, the spiritual insight எப்படியாக இருக்கின்றது? சொல்லுகின்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கின்றேன். I know. As for me, I know that my Redeemer lives and he will stand upon the earth at last. இயேசுவை ஒரு ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பின் நாட்களை, இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை, இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே, இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாகவே, இயேசு எங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாகவே யோபு அப்படிப்பட்ட விசுவாசத்திலே உறுதியாக இருந்திருப்பானே இருந்தால், இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்வளவு விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையிலே அசைக்க முடியாமல் நாங்கள் இருக்க வேண்டும். காரணம், யோபு இருந்த நாட்களிலே சபையே இருந்ததில்லை. சரித்திரத்தை வாட்சி பார்த்தா தெரியும். அவன் ஒரு பக்திமான், தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கன், ரைட் என்று சொல்லி அவனை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் பல காரியங்கள் சொல்லப்படுகின்றது. ஆனால் சபை என்றோ இல்லாவிட்டால் விசுவாசிகள் கூடி ஆராதிக்கிறது என்று சொல்லி ஒரு இடத்திலும் காண முடியாது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள், மிகவும் பழமை வாய்ந்த ஒரு புஸ்தகமாக, ஒரு சம்பவமாக, ஒரு உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரியாக இந்த யோபுவுடைய புஸ்தகத்தை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். கடைசியாக அவன் இன்னொரு காரியத்தை சொல்கிறான். என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், 2வது வசனம். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து, அதாவது ஆவிக்குரிய சரீரம் இருந்து தேவனை பார்ப்பேன். After my body has decayed, yet in my spiritual body I will see God. Hallelujah. இதோடு நான் முடிக்கிறேன். என் அருமையான சௌனே சௌரியே, மரணம் நமக்கு முடிவல்ல. போன சண்டே எங்களுடைய உயிர்த்தெழுந்த இந்த ரிசரக்ஷன் சண்டேயில் நான் கொடுத்த ஒரு செய்தியினுடைய ஒரு பகுதியை நான் சொல்லுகிறேன். Death is not an end. உண்மையாக சொல்ல போனால் நித்தியம், eternity, an everlasting life begins in the point of physical death. சரீர பிரகாரமான மரணத்துக்கு பின்புதான் நித்தியமே நம்முடைய ஆன்மா காலாகாலமாக வாழும். ஆன்மாவுக்கு முடிவு கிடையாது. சரீரம் ஒரு நாளைக்கு சாகும். அது அரசனானாலும் சரி, ஆண்டியானாலும் சரி, பெரிய பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் 6 அடி நிலம்தான், ரைட்? எல்லாருக்கும் ஒரே முடிவு தான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா, உயிர் இல்லாட்டி ஆத்மா சாகவே சாவதில்லை. என்னுடைய கேள்வி, where do we spend our eternity? Where are we going to spend our eternity? நம்முடைய நித்தியத்தை, நம்முடைய ஆத்மா நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்திலே, அந்த சொர்க்கத்திலே, அந்த தேவனோடு வாழ வேண்டுமானால் இந்த பூமியிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். மாத்திரமல்ல, நானும் நீங்களும் ஆண்டவரோடு நெருங்கி வாழும்போதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கான அந்த கேரண்டியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆகவே முதலாம் மரணத்தையும் முதலாம் உயிர்த்தெழுதலையும் யோபு விசுவாசிக்கின்றான். ஆகவே ஆண்டவர் அந்த பூமியிலே அவனை இரட்டிப்பாகவும் ஆசீர்வதித்தார். அதே வேளையிலே 2ஆம் வருகையை குறித்து, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய அழியாத அந்த சரீரத்தை குறித்து அந்த வெளிப்பாட்டையும்
அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவே ஹாட் டாபிக் என்னவென்று சொன்னால், ஹெட்லைன் என்னவென்று சொன்னால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக காலங்களை கடந்த அந்த கடவுள், வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தெய்வ மனுஷனாய் இந்த உலகத்திலே வந்த அவரை ரோமர்கள், யூதர்கள் மூலமாக, யூதர்களுக்கூடாக இந்த ரோமர்கள் அவர் சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். ஆனாலும் கொலை செய்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பது ஹாட் டாபிக். இன்றைக்கும் அவர் எங்களோடும் உயிரோடு இருக்கின்றார், எங்களுக்குள் அவர் இருக்கின்றார், எங்கள் மத்தியில் இருக்கின்றார். உயிரோடு உயிராக கலந்து நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆன்மாவிலே அவர் எங்களோடு இருக்கிறார் என்ற செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆகவே நம்பிக்கை இல்லாத மக்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தியை, உங்களுடைய சூழ்நிலைகளிலே மரித்து போயிருக்கின்ற அந்த சூழ்நிலைகள் மறுபடியுமாக உயிர் பெறத்தக்க விதத்திலே ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உயிரோடு இருக்கிறபடினாலே என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, என்னுடைய உயிர்த்தெழுந்த பிரசன்னம் இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினாலே, ஆண்டவுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே, ஆண்டவுடைய அந்த உயிர்த்தெழுந்த பிரசன்னத்தினாலே, ஆண்டவுடைய அந்த உயிர்த்தெழுந்த மகிமையினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலும் ஒரு நம்பிக்கையையும், மரித்து போன எல்லா நிலைமைகளிலும் ஒரு உயிர்ப்பையும், ஒரு புதிய அத்தியாயத்தையும், ஒரு புதிய தொடக்கத்தையும் தந்து என்னையும் உங்களையும் அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்க அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். CRNC திருச்சபை சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் சித்தமானால் மறுபடியுமாய் இன்னொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமேன்.